மகன் சாம் வந்து எக்ஸாம் கடந்த ஆண்டில் நல்ல ஒரு தேர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்பொழுதும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியத்தை ஆமென் சாட்சியாய் பகிர்ந்து கொள்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். நான் ஃபஸ்ட்டு என்னோடய சாட்சி சொல்லணும்னா, நான் வந்து 11th வந்து ஒரு நியூ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்விரான்மெண்ட் மாறும்போது லைக் எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்க மாதிரி எனக்கும் ஃபியர் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லைக் ஓகே ஜென்யூனாக 11th ரொம்ப படிக்க வேண்டாம் அந்த தாட்டோட தான் போயிருந்தேன். பட் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை 11th கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், படிக்கணும், படித்தாதான் 12th கான்செப்ட்ஸ் புரியும், நீங்கள் 12th நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ 11th வந்து ஐ புட் மை எஃபர்ட், ஐ ஸ்டார்ட் புட்டிங் மை எஃபர்ட். என்னோடய எஃபர்ட்ஸை நான் போட ஆரம்பித்தேன். ஸோ எஃபர்ட்டை எப்படி போடணுன்றதை விட நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க தான். ஒரு 1 hour படிக்கிற கான்செப்ட்ஸை கிளியராக படிக்க கற்றுக்கோங்க. எப்படி சொல்லணும்னா 3 hours வந்து நீங்கள் டிஸ்டர்பன்ஸோடு படிக்கிறதோட 1 hour நீங்கள் கிளியராக படிச்சுட்டு முடிச்சிட்டாலே போதும். ஸோ 11th வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல, பட் ஒரு 530 எடுத்தேன். ஸோ எனக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலை. நான் கடவுளுக்கும் எனக்கும் வந்து ஒரு வார்ஃபேர் மாதிரி ஆகிடுச்சு. நான் எதுக்கு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும், கடவுள் நான் நினச்சதை செய்யலை, அவ்வளோதான் விட்டுடலாம், அப்படி ஓகே ஃபைன் நம்ம பார்த்துக்கலாம், அப்படி தான் நான் நினச்சேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து 2023 அந்த பிகினிங்கில் எனக்கு ஒரு ப்ராஃபஸி வேர்டு வந்தது, என் கிருபை உனக்கு போதும். ஓகே கடவுள் பேசிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும், அவரோட வில்லு தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் பண்ணி ஆகணும். ஸோ என்னோடய எஃபர்ட்டை வந்து 12th வந்து இன்ட்டு 2 போட்டேன், இன்ட்டு 3 போட்டேன். ஸோ டைம்ஸ்லாம் கிடையாது, எனக்கு எப்போ தோணுதோ அது காலைல 3 மணியாக இருந்தாலும் சரி 4 மணியாக இருந்தாலும் சரி படிக்கணும்னா எழுந்து படித்து தான் ஆகணும். ஸோ நான் படிச்சுட்டு ரிவிஷன் டைம் கிட்ட வரும்போது எனக்கு வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப சிக்காயிட்டேன். எனக்கு வந்து ஃபியர் வந்து திருப்பி வந்துடுச்சு. ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் திருப்பி வராது, நம்ம ஒரு ஃபெயிலியராக தான் போகிறோம், நமக்கு வராது மார்க்கு அப்படின்னு தான். ஸோ பட் கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணுறது வந்து ஒரே விஷயந்தான், என்னோடய தலையை வெட்கப்பட்டு போயிடாதீங்கப்பா, மற்றவங்க முன்னாடி நான் வந்து ஒரு எப்படி சொல்வது ஒரு சம்திங் என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன கடவுள் வந்து நீங்கள் உம்முடைய வாக்கு மட்டும் நிரூபிங்க, நான் யார் முன்னாடியே தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் நான் கடைசியில் எக்ஸாம் எனக்கு ஃபீவர்னால ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக அட்டன் பண்ணல. ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து 5 ரிவிஷன் வைப்பாங்க, நான் போனால் 3 ரிவிஷன் தான் எழுதினேன். கடைசி 2 ரிவிஷன் எழுதாதனால டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓகே பையன் வந்து ஆவரேஜ் தான் மார்க் எடுக்க போகிறான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம், விட்டுடலாம். நானும் அதே ஐடியாவில் தான் இருந்தேன். பட் கடவுள் வந்து ஏதோ எனக்கு மேலே ஒரு அவரோட சித்தம் இருந்தது போல், இல்லை இவன் மார்க் எடுக்கணும்னு. ஸோ என் எஃபர்ட் போட்டேன். டைம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், டைமோட மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு விஷயம், நான் கடவுள் எனக்கு எது ரொம்ப பெருசாக காட்டினேன்னா, 12th வந்து 2 mark கம்பல்சரி 3 mark கம்பல்சரின்னு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 2மே வரும், மேக்ஸ்லேயும் வரும். ஸோ நான் படிக்கும் போது வந்து சில சம்ஸ் மட்டும் எனக்கு கடவுள் மனசில் உணர்த்துவார், இந்த சம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கேன், இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பட் எக்ஸாக்ட்லி அதே சம்ஸு, அதே 2 mark கம்பல்சரி, அதே 3 mark கம்பல்சரிஸ் நான் எழுதுகிற 3 எக்ஸாம்ஸ்லேயும் வந்தது. அது என்னோட வில் கிடையாது, கடவுளோட வில். கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அது எப்படி மூலமாக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ கடைசியில் நான் வந்து 12th வந்து 566 எடுத்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம், ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் 98, மேக்ஸில் 93, 192 கட் ஆஃப் எடுத்தேன். இப்போ கரண்ட்டாக இன்ஜினியரிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜில் மெரிட் சீட் கடவுள் எனக்கு கொடுக்க கிருபை செய்ய, அதுக்காக கடவுளை நான் ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு 3 விஷயம் தான் நான் டிப்ஸாக சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் அண்ட் ஆல் ட்ரஸ்ட் இன் காட். கடவுள் தான் உங்களுக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியும். என்னோட ரொட்டீன் எப்படின்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவேன். எப்படின்னா வள அந்த இதுவே கிடையாது, ஏசப்பா நான் இப்போ இது படிக்க போகிறேன், எனக்கு இதை ஞாபகம் வச்சுக்க கிருபை செய்யுங்க, நான் படித்தது நான் எழுதுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, ஸ்தோத்திர பலி படிப்பேன். அது 100 இருந்தாலும் சரி 300 இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு முன்னாடி இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே படிப்பேன். நெக்ஸ்ட் என்னத்திங்கன்னா, எழுதி முடிச்சதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கடவுளுக்கு வந்து தேங்க் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். கடவுளுக்கு நீங்கள் எப்போல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறீங்களோ, கடவுள் வந்து ஓகே இவனுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ்ஃபுல்லான ஒரு ஹார்ட் இருக்குது, நம்மளை தேங்க் பண்ணுறான், கடவுள் வந்து நம்மளை நினைக்கிறான்ற ஒரு ஃபீலோட கடவுள் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லது தான் செய்ய விரும்பாரு. ஸோ செகண்ட் திங் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் ரிவிஷன் எழுதிருப்பீங்க.
ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிவிஷன் மாதிரியே தான் அப்ரோச் பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து நல்லா தெரியுதுன்ட்டு அதை ஓவராக எழுதக்கூடாது. ஸோ இந்த டைம் தான் இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அலோகேட் பண்ணி எழுதணும். எந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் ஓவராக எழுதிங்கன்ட்டு ஓவராக மார்க் போட போகிறதில்ல. ஸோ அலோகேட் பண்ண மார்க் தான் போட போகிறாங்க. ஸோ கரெக்டாக டைம்குள்ளே முடிக்க பாருங்க. அதே மாதிரி எப்போவுமே 5 to 10 மினிட்ஸ் முன்னாடியே எக்ஸாமை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு அவசரத்துலையோ இதில் எதுலையோ ஒரு கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் எனக்கு 11th நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சில கொஸ்டின்ஸ். நான் அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எனக்கு திருப்பி பார்க்கறதுக்கான ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்தனால தான் நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பி எழுத முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்துல இப்போ எக்ஸாமுக்கு 5 நாள் முன்னாடி லீவ் இருக்கா, அந்த 5 நாள் வந்து கரெக்டாக பிளான் போடுங்க. அந்த பிளான் படி படிங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸாம்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும்ன்ட்டு நீங்களே முன்னாடியே இது பண்ணிக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் என்ன வந்தாலும் கடவுள் உங்களுக்குன்ட்டு அந்த எக்ஸாம் நல்லா தான் நீங்கள் எழுதணும்னு இருந்துச்சுன்னா கடவுளோட வில் இருந்தால் அந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா ப்ரே பண்ணுங்கள். தேர்ட் திங், யாரும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்கள் ஓன் பேஸில் நீங்கள் படிச்சுட்டு போங்க. அவங்க அது படிச்சிட்டாங்க அதனால் நான் இது படிக்கணும் அப்படி படிக்காதீங்க யாரும். ஸோ உங்கள் பேஸ் என்னவோ உங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க. கடவுள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் செய்வார். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய மகனுக்கு இவங்க அம்மா தான் தமிழ் ஆசிரியை. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் ஆசிரியை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். உண்மையாய் அருமையான சாமுக்கு கர்த்தர் நல்ல ஒரு மதிப்பெண் சொன்னாங்க பற்றியா, செண்டம்லாம் எடுத்திருக்கிறாங்க பற்றியா. ஆமென். உங்களாலேயும் நிச்சயமாய் செண்டம் எடுக்க முடியும். அதனால் அருமையான தம்பி சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மனசில் பதிச்சு வைங்க. அடுத்த முறை நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கணும். சரியா? நான் பயந்துட்டு இருந்தேன் இந்த வருஷம், ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல ஜெயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல சாட்சியாக நிற்கணும்.